அதிமுக பாஜக இந்த ரெண்டு கட்சியோட கூட்டணியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்டு இருந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இதனால் யாருக்கு ப்ராஃபிட்? அந்த குடும்பத்துக்கு தான் வந்து ப்ராஃபிட். ஸோ அது மாதிரி பிஜேபி அண்ட் அதிமுக இந்த ரெண்டு கட்சியோட ஆதரவாளர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப போல்டாக வந்து சொல்கிறாரு, இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கத்தை வந்து தொலைக்கும். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் நிறைய மேடையில் சொல்லியிருக்கிறாரு, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என் கட்சியை சேர்ந்தவர்களே வந்து பார்த்தோம்னா எனக்கு தூக்கத்தை வந்து தொலைச்சிருக்காங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருஷங்களாக சொல்லிட்டு இருக்காரு. பட் இந்த ஒரு இஷ்யூ, இந்த அதிமுக பிஜேபி அலைன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு தூக்கத்தை தொலைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதன்படி பார்த்தோம்னா கூட இப்போ டிஎம்கேல பொன்முடி அவர்களுடைய அந்த சர்ச்சை கருத்து இதுவும் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கூட்டணி என்ன பண்ண போகுது அப்படின்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் 9 மாதம் தான் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கரெக்டாக ஒரு 9 மந்த்ஸு. இதில் இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு தான்ப்பா பிஜேபியோட அதிமுக இந்த கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தோம்னா இவ்வளோ சீக்கிரமாக வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது உண்மையாக பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடக்காத அதிசயங்கள். ஏன்னா அதிமுக தலைவர் எடப்பாடி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் அதிமுக கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி, அவரும் சொல்லியிருந்தார், இல்லை நாங்கள் பாஜகவோட கூட்டணியை அமைக்க மாட்டோம். அண்ணாமலை என்ன சொன்னார், இல்லை நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் பிஜேபி அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் இதெல்லாம் வந்து மாற்றுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மேஜிக்காக இதை வந்து பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவர் இல்லாமல் இந்த கூட்டணி வந்து பாசிபிலிட்டி இல்லை. என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கடந்த ஒரு 3-4 மாதமாகவே வந்து இதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. எப்படியாவது இந்த இபிஎஸ்ஸுடைய இந்த அதிமுக கட்சியும் பிஜேபியும் ஒன்று சேர்த்தா மட்டும்தான் டிஎம்கேவை தோக்கடிக்க முடியும். அவரும் பல பிளான் போட்டு இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஒரு மார்ச் மாதத்தில் 25ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகிறதும், அமித்ஷா அவர்கள் இங்கே வர்றதும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக 3 நாள் ஒரு 4 டேஸ் முன்னாடி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை அமித்ஷா வந்து சந்தித்தது, இந்த ரெண்டு கட்சியும் எப்படி இணைந்து வந்து இந்த தேர்தலை வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கூட்டணியெல்லாம் போட்டு ஸ்ட்ராங் பண்ணி கடைசியில் ஒரே மேடையில் அந்த முதல்வன் படத்தில் ரகுவரன் நிற்பார் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்டில்லு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அப்படி கை தூக்கிட்டு இருக்கா மாதிரியும் அண்ணாமலை எல்லாம் ஒரே மேடையில் இதாண்டா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. உண்மையாக இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னே சொல்லாங்க. என்ன தான் பார்த்தாலுமே இப்போ நிறைய கருத்து கணிப்பில் தான் வந்தது, ஏன்பா இவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலே ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துருந்தா இந்நேரம் நிறைய சீட்டு 15 சீட்டு கிட்ட வின் பண்ணியிருக்கலாமே. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேராதது, அதாவது பிஜேபி ஏடிஎம்கே ஒன்று சேராதது ஒரு பெரிய ஒரு லாஸ் அவங்களுக்கு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மேஜிக்கை வந்து கிரியேட் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் டைமில் ஒரு 3% தான் வந்து தோத்தாங்க. பட் இந்த டைம் வந்து கண்டிப்பாக டிஎம்கேவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டஃப் கொடுப்பாங்க. சரி, எதிர்ப்பு தரப்பில் என்னென்ன விமர்சனம், இதனால் யாருக்கு சாதகம் பாதகம்? டிஎம்கேவுக்கு பார்த்தோம்னா ஃபுல்லாக சாதகம் தான். மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் ஆல்ரெடி வந்துட்டாருப்பா, ஒரு 5 வருஷம் ஸ்டாலின் ஆண்டுட்டார், திரும்ப ஒரு 5 வருஷம் வரணுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷனாக இந்த வாட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வரலாம். ஸோ இன்னொரு பக்கம் டிஎம்கேவுக்கு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ், பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சிட்டாங்க பார்த்தீங்களா. பிஜேபியோடைய அந்த மறைமுக கூட்டணி நான் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன். ஏடிஎம்கே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் யாருக்கு போடணும்? அப்போ எங்களுக்கு தான், நாங்கள் தான் திரும்ப வரணும். இப்போ திரும்ப அதே விஷயத்தை தான் வந்து முன்வைக்க போகிற ஸ்டாலின் அவர்கள், எங்களுக்கு நீங்கள் போடலைன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துடும் அப்படின்னு. ஸோ ஒரு பக்கம் பார்க்கும்போது டிஎம்கேவுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஒருவேளை ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சி மாற்றம் தேவைன்னா ஒருவேளை இந்த பிஜேபியோடைய இந்த கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஒரு பெரிய லெவலில் இது பண்ணும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பல கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில் வரும், தேமுதிக இன்னும் பெரிய பெரிய கட்சிகள். ஸோ எப்படி அணி எப்படி மாறப்போகுது அப்படின்னு தெரியல. திருமாவளவன் அவர்களும் வந்து சொல்லியிருந்தார், நான் வந்து எப்படி பார்த்தாலும் எங்களை வந்து இந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஒரு மாஸ்டர் பிளானிங் நடந்தது, ஆனால் எதுக்குமே நாங்கள் வாய்ப்பு கொடுக்கல, நாங்கள் தொடர்ந்து இந்த திமுகவுடைய அலைன்ஸில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து உறுதிப்படுத்திகிட்டே இருக்காரு. ஸோ இதில் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சிக்கும் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து இந்த கூட்டணினால் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்க போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா, மக்கள் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஆல்ரெடி இவங்க இருக்காங்கப்பா, டிஎம்கேவும் வந்து காங்கிரஸும் வந்து இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சியுடைய இந்த கூட்டணி இவங்களாம் வந்து இருக்காங்க, ஆல்ரெடி 5 வருஷம் வந்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா திரும்பவும் வந்து வேதாளம் முருங்கை முறையறின மாதிரி திரும்ப வந்து அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையின் முஸ்லீம் லீக் இது மாதிரியான கட்சிகள் என்ன பண்ண போகிறாங்க, திரும்ப வந்து அதை டிஎம்கேவோட அலைன்ஸ் வருவாங்க. இல்லை டிஎம்கே இல்லைன்னா நம்ம வேறு எங்கே போகலாம்,
சரி நம்ம விஜய் கிட்ட போவோம் அப்படிங்கிற மாதிரி டிவிகேக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி கணக்குகள் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருந்தாலுமே யாருக்கு இதில் பெரிய பலம்னா, எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான சூழல் அப்படிங்கிறது வந்து கிடைக்க போகுது. ஏன்னா மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க, எங்களுக்கு பிஜேபியும் வேணாம், காங்கிரஸும் வேணாம், டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கே வேணாம், நாங்கள் புதுசாக வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோன்னு கண்டிப்பாக டிவிகே விஜய் அவர்களுக்கு தான் இந்த கூட்டணி கணக்குகள் ஒரு பெரிய ஒரு சாதகமாக வந்து அமையப்போகுது. ஸோ அவர் எப்படிப்பட்ட ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த படம்லாம் முடிச்சாச்சு, இந்த ஜனநாயகன் படம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக தீவிரமான அரசியலில் இறங்க போகிறாரு. அதுக்கப்புறம் எந்தெந்த கட்சிகள் விஜய் அவர்களோட வந்து பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எப்படி பார்த்தாலுமே இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி, சூப்பராக இருக்குது, இப்போ தான் செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் விஜய் அவர்களோட சேருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஃபஸ்ட் டைம் ஒரு கூட்டணி பெருசாக வைப்பார் அப்படிங்கிற ஒரு இதுவும் தோணுது. பட் எப்படி பார்த்தாலுமே இந்த ஏடிஎம்கே பிஜேபியோட இது அப்படிங்கிறது கண்டிப்பாக திமுகவுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது எப்படி பார்த்தாலுமே விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஓட் பர்சன்டேஜை வந்து உயர்த்தும் இந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது. ஸோ எப்படி பார்த்தாலுமே அதுதான் முன்ன சொன்ன மாதிரி இந்த அண்ணன் தம்பி சண்டை தான். அண்ணனும் தம்பியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, பிஜேபி ஏடிஎம்கே. ஸோ இதுக்கப்புறம் என்ன வேறு லெவலில் வந்து பண்ண போகிறாங்க, ஸோ அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த கூட்டணி பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டாக நான் உங்களை பார்க்குறேன். பாய்.